ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எல்பிஎம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரேசர்பே அப்படிங்கிற அந்த பேமெண்ட் கேட்வே வந்து எப்படி நம்ம ஆப்பில் வந்து யூஸ் பண்ணுறது, அது யூஸ் பண்ணுறது மூலமாக எப்படி வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ₹1 அல்லது வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரணும் அப்படிங்கிறத நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதோடைய ஸ்டேட்டஸ் எப்படி நம்ம பார்க்குறது, இது வரைக்கும் நம்ம என்னென்ன மோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், லைவ் மோட்லேருந்து எப்படி டெஸ்ட் மோடு மாற்றுறது, அண்ட் ஏபிஐ கீ வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த பே வித் ரேசர்பே அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ண போகிறேன். அதாவது பேமெண்ட்டுன்ற பண்ணி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ இது கிளிக் பண்ணவும் வந்து நமக்கு என்ன நடக்கும்னா, நம்மளுடைய கூகுள் பே, அதாவது நம்ம பேமெண்ட் கேட்வே வந்து எங்கே போனால் நம்மகிட்ட என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, லைக் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதுக்கப்புறம் வந்து நெட் பேங்கிங், இந்த மாதிரி என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ அது மெத்தட்ஸ் எல்லாமே நமக்கு ஷோ பண்ணும். அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு என்ன மெத்தட் வேணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மெத்தட் உங்களுக்கு ஷோ பண்ணுறது. இப்போ நீங்கள் ஜிபேலேருந்து கூட அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அண்ட் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுமா, கார்டு யூஸ் பண்ணுமாங்கிறது நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நெட் பேங்கிங் அப்படிங்கிறத சூஸ் பண்ணேன்னா எனக்கு அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எஸ்பிஐ இருக்கா, இல்லைனா வந்து வேறு என்னென்ன பேங்க்ஸ் அவைலபிளாக இருக்கோ அது காமிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நான் சூஸ் பண்ணி அதோடைய ப்ராசஸ் மெத்தட் வந்து கோ ஆகும். அதுக்கப்புறம் அதோடைய க்ரெடென்ஷியல் தேவைப்படுச்சுன்னா நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம டெஸ்ட் மோடு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எதுவுமே கேட்காது. ஸோ வந்து ஆப்ஷன் வந்து நான் சக்ஸஸ் அப்படின்னு கொடுக்க போகிறேன். இப்போ நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து என்ன நடக்கும்னா, இங்கே வந்து என்னுடைய ஸ்டேட்டஸ் வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ பார்த்தீங்களா, இப்போ என்னுடைய பேன் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. அண்டு இப்போது நம்ம இங்கே வந்து செக் பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நான் இதை ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நான் இப்போ பே பண்ணதுக்கான டைம் வந்து எனக்கு இங்கே வந்து ஷோ ஆயிரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி எப்படி வந்து நம்ம பேமெண்ட் கேட்வேஸில் வந்து நம்ம அமௌண்ட் வந்து யூஸ் பண்ணுறது அண்ட் இதுக்கப்புறம் எப்படி ஃபர்தராக வந்து மூவ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் ரேசர்பேனா என்னென்னு சொல்கிறேன். ரேசர்பேனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு பெஸ்ட்டு பேமெண்ட் கேட்வேன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த பேமெண்ட் கேட்வே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கோ இல்லை உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து எனக்கோ வந்து ஒரு அமௌண்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் கேட்வே வந்து நமக்கு தேவைப்படும். இதே மாதிரி வேறு என்னென்ன கேட்வேலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைப் இருக்குது, பேபால் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேசர்பே அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அது நீங்கள் வந்து வெப்சைட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை மொபைல் ஆப்க்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, எதுக்குனாலும் ஓகே தான். ஸோ அதுக்கு வந்து இந்த ரேசர்பே அப்படிங்கிற அந்த பேமெண்ட் கேட்வே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதை எப்படி நம்ம வந்து இப்போ நம்ம ஆப்பில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி வெப்சைட் போய்க்கோங்க, racerpay.com அப்படின்னு. இதனால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சைன்அப் கொடுத்துக்கோங்க. இப்போ இதுதான் வந்து, அதாவது சைனப்பில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து என்ன வச்சுருந்தாங்கன்னா ஈஸியான ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து லேட்டஸ்ட், அதாவது ரீசெண்ட் டேஸில் என்ன கேட்காங்கன்னா, உங்களுடைய பேன் கார்டு கேட்காங்க, அதுக்கப்புறம் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது வெப்சைட் வச்சுருக்கீங்கன்னா அதோடைய டீட்டெயில்ஸ் கேட்குவாங்க. ஸோ இந்த மாதிரி சம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி அப்படி உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ லாகின் பண்ணதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்திருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது லாகின் பண்ணுறதுல ப்ராப்ளம் வருது, இல்லை சைன்அப் பண்ணுறதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள், நான் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஹோப் இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து சைன்இன் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இப்போ சைன்இன் பண்ணிங்கன்னா உங்களோட டேஷ்போர்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரேசர்பே கொடுத்துருப்பாங்க, உங்களுடைய நேம் கொடுத்துருப்பாங்க, இது வந்து டெஸ்ட் மோடில் இருக்கா, லைவ் மோடில் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டெஸ்ட் மோட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு பேமெண்ட் வந்து டேரெக்டாக எடுத்தோடனே நம்ம அக்கௌண்ட்லேருந்து போக முடியாது. ஓகே, அதுக்கான வந்து ஒரு டெஸ்ட் மெத்தடுக்காக கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து போகிற மாதிரி காமிக்கும். ஏதர் வந்து அது சக்ஸஸாக இருக்கலாம், ஃபெயிலியராக இருக்கலாம். அப்போ சக்ஸஸ் ஆகிட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கேயே வந்து காமிக்குவாங்க. ஓகே, இங்கே வந்து கம்ப்ளீட்டட்னு இருக்கும். ஓகே, இங்கே வந்து ஃபெயில்டுன்னு இருக்கும். இன்கேஸ் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு, அது என்னென்ன டேட்லலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு லிஸ்ட் அவுட் வந்துடும். அது வந்து ஏதோ நீங்கள் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிங்களா, கார்டு யூஸ் பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்துடும். ஓகே, நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணீங்க, இந்த மாதிரி எந்த அது லைக் வந்து நமக்கு ஒரு கஸ்டமர் வந்து பே பண்ணுவாங்க அப்படி தானே. இப்போ நம்மளே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இன்னொருத்தவங்களுக்கு ஒரு ஜுவல்லரி ஷாப்க்கோ இல்லை வந்து ஒரு கரும்பு ஜூஸ் குடிக்கிற ஷாப்புக்கோ போகிறீங்க, டக்குன்னு உங்கள் QR கோட் ஸ்கேன் பண்ணுறீங்க, அவங்களோட நேம் வந்து நமக்கு காமிக்கும். நம்ம வந்து திருப்பி நம்ம அக்கௌண்ட்லேருந்து பேமெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கும். இதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து ஒரு பேமெண்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறோம். அப்போ நமக்கு யாரெல்லாம் வந்து பேமெண்ட் பண்ணுறாங்க, ஸோ எப்படிலாம் பேமெண்ட் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேசர்பே அப்படிங்கிற அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணால் உங்களுடைய டேஷ்போர்டு இப்படி வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கோடிங்க்கு வந்து தேவைப்படும். அதாவது லைக் வந்து இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரான்சாக்ஷன்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து உங்களுக்கு கீ வந்து கொடுத்துருப்பாங்க. அக்கௌண்ட் அண்ட் செட்டிங் வாங்க, இங்கே வந்து உங்களுக்கு ஒரு கீ இருக்கும். இந்த கீ தான் நமக்குன்னு வந்து ஒரு இண்டிவிஜுவலாக உள்ள கீ. ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே ஒரு கீ காமிப்பேன். இந்த கீ வந்து நம்ம வந்து மாற்றினா திருப்பி கூட நான் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஏபிஐ கீன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஏபிஐ கீ எடுத்து தான் நம்மளுடைய வெப்சைட், அதாவது நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா வெப் பேஜ், இங்கே வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஓகே. ஸோ உங்களுக்கு திருப்பி சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ஜென்ரேட் டெஸ்ட் கீன்னு இருக்கும். இப்போ இதை கொடுத்தீங்கன்னா வேறு கீ வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிரும். ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க PubSpec YAML அப்படிங்கிறத. ஓகே. ஸோ இதை டைப் பண்ணிக்கோங்க. இதை டைப் பண்ணிட்டு நமக்கு வந்து ஒரு பேக்கேஜ் வந்து தேவைப்படும், அதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இதில் போய்ட்டு நம்ம என்ன கொடுக்கலாம்னா ரேசர்பே ஓகே, ரேசர்பே ஃப்ளட்டர்னு கொடுத்துக்கோங்க. இதை கொடுங்க, உங்களுக்கு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பேக்கேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதே மாதிரி நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்கொயருக்கு வேணும் அப்படின்னா flutter_ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு racerby_flutter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுக்கு அதோடைய வெர்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது என்ன பேக்கேஜ், அதோடைய வெர்ஷன் இப்போ என்ன இருக்குதுன்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஓகே. இப்போ இந்த எக்ஸாம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ லைக் பார்த்திங்கன்னா இதோடைய டைட்டில் என்ன வச்சுருக்காங்க, ஃப்ளட்டர் டெமோன்னு வச்சுருக்காங்க. அண்ட் இதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, செட் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க, அண்டு ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணுறது. அண்ட் இதுதான் நம்மளுடைய மெயின் ஏரியா. ஸோ இந்த இருக்குது பார்த்திங்களா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பட்டன் நமக்கு கொடுத்துருக்காங்க, பே வித் ரேசர்பே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து கால் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ போய்க்கோங்க. அதில் ஒரு நியூவாக ஒரு ஆப் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இவ்வளோ நாள் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், FluttLabல தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக வந்து அட்வான்ஸ் கான்செப்ட் காண்டி லைக் வந்து அந்த புஷ் நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும் அண்ட் இதுவாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன ரீசன் பார்த்திங்கன்னா அந்த FluttLabங்கிறது உங்களுக்கு ஓரளவு மினிமமாக ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. பட் இந்த மாதிரி மேக்ஸிமமான கான்செப்ட் வந்து அதாவது லைக் வந்து தேர்ட் பார்ட்டி வந்து உள்ளே இன்டெகிரேட் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் வந்து அவங்க அலோவ் பண்ணல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த புஷ் நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஒன் சிக்னல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ அதுக்கெலாம் வந்து அவங்க பெர்மிஷன் வந்து கொடுக்கல. அண்ட் இப்போ இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேமெண்ட் கேட்வே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கும் வந்து சேமஸ் அதே மாதிரி தான். இதுக்கும் அவங்க வந்து பெர்மிஷன் தரல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் போய்க்கோங்க. அண்ட் அங்கே போய்ட்டு உங்களுக்கு ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் யாருக்கும் தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதில் எப்படி நியூ ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பாத்து கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா. ஸோ இதில் வந்து ஆண்ட்ராய்டில் ஆப்பில் build.cradle அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். அங்கே போய் உங்களுடைய எஸ்டிகே வெர்ஷன் வந்து லைட்டாக சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து உங்களுடைய மினிமம் எஸ்டிகே வெர்ஷன் இன்கேஸ் எரர் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி 19 கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஃப்ளட்டர் வெர்ஷனுமே இங்கே வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் இங்கே வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து கம்பைல்டு எஸ்டிகே வெர்ஷன் வந்து ஒரு டிஃபால்ட் ஒரு வேல்யூ இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக 33 கொடுத்துக்கோங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அப்படி வரும்போது உங்களுக்கு 34 காமிச்சதுன்னா நீங்கள் 34 அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே உள்ள கோடிங் வந்து எடுத்துக்கலாம். ஓகே. ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த racerby_flutter அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வாங்க. இதை எடுத்துகிட்டு நம்மளுடைய PubSpec.yaml ஃபைலுக்கு வந்துக்கோங்க. அண்ட் இங்கே அதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக ஸ்பேஸ் எதுவுமே இல்லாமல் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய பேக்கேஜ் வந்து கரெக்டாக இம்போர்ட் ஆகும். இதை கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன வரும்னா get அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய பேக்கேஜ் வந்து கரெக்டாக வந்து கெட் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணிக்கலாம். ஓகே. எந்தவித எரரும் இல்லாமல் வந்துருச்சுன்னா உங்களோட பேக்கேஜ் வந்து கரெக்டாக இம்போர்ட் ஆகிட்டுன்னு அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட்டு void main கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா. இதுக்கு வந்து நம்ம என்ன நேம் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து racerby அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஃபைல் நேம் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன நேம் வைக்கிறமோ அதை கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போது நம்மளுடைய கோடிங் இங்கே வந்துக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கோடு அப்படியே காப்பி ஆகிரும் உங்களுக்கு. அண்ட் இப்போ racerbyயில் வந்துக்கோங்க. இதை 1 செகண்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ இந்த இடத்துல நமக்கு அன்வான்ட் கோடு இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிடலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கோடெலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்டு சேமஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த பேமெண்ட் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எதுவும் பேமெண்ட் கான்செப்ட் தேவைப்படுது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரைப் தேவைப்படுது அல்லது பேபாலை வச்சு இன்டெகிரேட் பண்ணணும்னு தேவைப்படுது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸோ அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோவையும் கவர் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து அன்வான்ட் கோட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ 1 செகண்ட் வந்து இதை சேவ் பண்ணலாம். அண்ட் இப்போ சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா நம்ம racerby சொல்லியிருந்தோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த API கீ. ஸோ அதை ஜஸ்ட் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கீ வந்து எல்லாத்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் என்னுடைய அக்கௌண்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு கீ தான் இதோட கீ. ஓகே. அண்ட் இப்போ இந்த கீ நம்ம எங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, கீன்னு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. இந்த கீக்கு பதிலாக ஜஸ்ட் இதை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறது எப்படின்னா நான் என்னுடைய மொபைலில் தான் ரன் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை கேப்சர் பண்ணிக்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு நான் சேவ் கொடுங்க. இப்போ Ctrl+S கொடுத்துறேன். இப்போ 1 செகண்ட் ஒன்றா Flutter ரன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல Flutter ரன் அப்படின்னு கொடுங்க.
ஓகே. இல்லை நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்டு நம்மளுடைய ஆப் வந்து இப்போ ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃப்ளட்டர் ரன் அப்படி நான் கொடுங்க. அண்ட் இப்போ என்ட்ரு தட்டுறேன். ஓகே. ஸோ இப்போ நம்மளுடைய ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இப்போது மோர் தென் வந்து இப்போ எல்லா ஆப்ஷனுமே நமக்கு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு கம்பைல்டு வெர்ஷன் வந்து இங்கே 34 காமிக்கா. ஸோ இந்த மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் 33 கொடுத்தது சப்போர்ட் ஆகிருக்கு. இது சப்போர்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல 34 அப்படிங்கிறத நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் இப்போ நம்மளுடைய ஆப் வந்து இப்போ ரன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. அண்ட் இப்போ இது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஓகே. இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பார்த்துலாம் நம்ம. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கீ கொடுத்துருக்காங்க அண்ட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து 100 இருக்குது. ஸோ இந்த 100ங்கிறது 100 ருபீஸ் இல்லை, இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 பைசா. ஓகே. ஸோ 100 பைசானா என்ன அர்த்தம்னா ₹1. அதாவது ₹1 தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க பைசா கணக்கில் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு 500 கொடுக்கணும், அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா 2 ஜீரோ சேர்த்துக்கோங்க. அப்போ அது 5000 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கணக்கில் வரும். ஓகே. இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு வேளை இன்டர்வியூக்கு ஏதாவது போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல எப்படி வந்து அமௌண்ட் கொடுப்பீங்க, ஏன் இங்கே வந்து இப்போ 500க்கு ஏன் 5000 அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஸோ அது வந்து பைசாவில் வந்து டினோட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ எல்லா வேலையுமே வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே இந்த அமௌண்ட்டில் இருக்காது, அது பைசா கணக்கில் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு டிஃபால்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க டேரெக்டாகவே. ஓகே. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு கேட்டுப்பாங்க. இங்கேயே ஒரு டிஃபால்ட்டாக வந்து ஒரு நேம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நேம் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணால் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டிஃபால்ட்டாக கொடுத்ததே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து காண்டாக்ட் நம்பர், அதுக்கப்புறம் இமெயில். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி எடுப்போம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏபிஐலேருந்து எடுப்போம். ஒரு கஸ்டமருக்கு உள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்துடும். அவங்களுடைய லைக் வந்து எவ்வளோ அமௌண்ட் வருது. இப்போ நம்ம இங்கே டிஃபால்ட்டாக வந்து கோடிங்கில் வந்து ₹1 நம்ம கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு ஆப் நம்மளே யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இ-காமர்ஸ் ஆப் நம்மளே க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்மளே வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து கிளிக் பண்ணுறாங்க, இல்லை ஆட் டு கார்ட்டில் வருது அப்படின்னா எல்லா அமௌண்ட்டும் நம்மளே வந்து செட் பண்ணி தான் இங்கே அனுப்புவோம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் நல்ல இன்ட்ரெஸ்ட் காமிச்சிங்க அப்படின்னா நம்மளே வந்து அந்த இ-காமர்ஸ் ஆப் க்ரியேட் பண்ணுறோம். அப்போ இந்த பேமெண்ட் கான்செப்ட் நம்ம அங்கே யூஸ் பண்ணி ஹோல் அமௌண்ட் எவ்வளோ வருதோ அதை நம்ம இங்கே வந்து ஷோ பண்ணலாம். ஓகே. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோடைய டீட்டெயில்ஸ் இங்கே ரேசர் பே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அதோடைய சக்ஸஸ் மெசேஜ் அண்ட் எரர் மெசேஜ் எதாவது வரணும் அப்படின்னா வரும். ஸோ இதில் நீங்கள் அந்தளவுக்கு ஃபோர்ஸாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃபைன். இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம ஆப் ரன் ஆகிடுச்சு அப்படிங்கிறத. அண்டு ஜஸ்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஆப் ரன் ஆகிடுச்சு. அண்ட் இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா நமக்கு லோடிங் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃபைன். ஸோ இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு காமிக்க. பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு அமௌண்ட் காமிக்கி அண்ட் வந்து என்னென்ன பேமெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது, லைக் வந்து யூபிஐ இருக்குது, அதுக்கப்புறம் கூகுள் பே இருக்குது, அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பேங்க் கொடுத்துருக்காங்க, அண்ட் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இப்போ நம்ம மோஸ்ட் ஆஃப் என்ன யூஸ் பண்ணலாம்னா நெட் பேங்கிங் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இஎம்ஐ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, வேலட் ஆப்ஷன், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து நமக்கு வந்து அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நெட் பேங்கிங் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெட் பேங்கிங்கிறத சூஸ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து லைக் வந்து எஸ்பிஐ அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறேன். அப்போ நமக்கான பேமெண்ட்டான ப்ராசஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளோட பேமெண்ட் வந்துருச்சு பார்த்திங்களா. இப்போ நான் சக்ஸஸ் அப்படின்னு கொடுத்தா இப்போ நெட் பேங்கிங் இருந்துச்சுன்னா எனக்கு டக்குன்னு என்னோடய அமௌண்ட் கேட்கும். அதை நான் டீட்டெயிலுக்கு கொடுத்தேன்னா இப்போ பார்த்திங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ் அப்படின்னு மெசேஜ் வந்துருச்சு. இப்போ நம்மளுடைய டேஷ்போர்டில் போய் பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு வந்து அதோடைய டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். இப்போ நம்ம எங்கே கொடுத்துருந்தோம், அந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருந்தோமா. அண்ட் இப்போ பாருங்கள் வந்துருச்சா. ஸோ இன்றைக்கி நவம்பர் 18. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12:30 ஆகுது. ஸோ இப்போ நான் ₹1 வந்து பே பண்ணியிருக்கேன். இதோடைய டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு காமிச்சிருக்கு. ஓகே. இந்த மாதிரி யாராவது ஒரு அமௌண்ட் பே பண்ணுறாங்க அப்படின்னா எப்போ பே பண்ணாங்க, என்ன மாதிரி டைமில் பே பண்ணியிருக்காங்க, பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நெட் பேங்கிங் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், எஸ்பிஐ நம்ம சொன்னோமா. ஸோ இந்த கான்டாக்ட் எல்லாமே யூஸ் பண்ணோம். அப்போ இதுபடியே டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். இப்போ இதை அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஃபர்தர் வர்ற வீடியோவில் என்ன பண்ணலாம், டேட்டாபேஸில் எப்படி சேவ் பண்ணுறது, ஏபிஐ எப்படி ரிட்டர்ன் வந்து கால் பண்ணுறது, இது பண்ணதுக்கப்புறம் எப்படி பேமெண்ட்டோடைய இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பை வந்து நம்ம மூவ் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே. தேங்க்யூ.